இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பை பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் நான் டீ குடிச்சிட்டு டஸ்ட்பினில் போட்டேன். அப்போ எல்லாரும் அந்த டஸ்ட்பினில் போட்டாங்க. அரை மணி நேரம் கழித்து அதில் ஒருத்தர் வந்தார். அந்த டஸ்ட்பினில் இருக்கிற யூஸ் அண்ட் த்ரோ கப்பெல்லாம் எடுத்தார். நான் கேட்டேன், இது ஏன் எடுக்கிறீங்க? இதனால் ஒரு யூஸுமே இல்லை. இது ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுறதுக்கு தான். இது பேர் யூஸ் அண்ட் த்ரோ கப்பை தான் வச்சுருக்காங்க. அதனால் அடுத்து யாரும் யூஸ் பண்ணவும் முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது நான் சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி இது உங்கள் பார்வையில் தான் இது வேஸ்ட்டு, இது உங்கள் பார்வையிலாம் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, இது உங்கள் பார்வை தான். ஆனால் என் பார்வையில் இது அப்படி இல்லை. இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பெல்லாம் நான் எடுத்து கடையில் கொண்டு போய் கொடுத்தா எனக்கு ரூபா கொடுப்பாங்க. இதனால் எனக்கு பெரிய ஒரு யூஸ் இருக்குது தம்பி, உங்கள் பார்வையில் தான் இது வேஸ்ட்டு அப்படின்னு அந்த சொன்னார். அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் இப்படிதான் நம்ம நினைக்க வேண்டும். இந்த உலகம் நம்மளை யாருக்கும் பிரயோஜனப்படாதவங்கள நம்மளை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறேனா நம்ம பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் ஆகாதவென்று தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் மூளைக்கு தள்ளைக்கல். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் பேதையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் தான் தெளிவுள்ளவர்கள். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் பைத்தியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாணவான வெட்கப்படுத்துகிற ஒரு பைத்தியமாக தான் பார்க்குறார். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் ஒரு கோழையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் தான் பெரிய பராக்கிரமசாலி. இந்த உலகத்தின் பார்வையில் யாருக்குமே உதவாத, யாருக்குமே பிரயோஜனப்படாத ஒரு வேஸ்ட்டாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்குற உப்பா பார்க்கிறார். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் தான் விலை உயர்ந்த முத்துக்கள். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் தரித்திரராய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் தான் ஐஸ்வர்யவான். உலகத்துக்கு எப்படி இருக்கிறோன்னு இருக்கிறத விட்டுட்டு நான் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறேனா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனா அத்துட்டு நம்ம அந்த பாதையில் போவோம். அதை சகோதரர் எல்லாரும் தாவீதை ஆடு மேய்க்கிறவனாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை ராஜாவாக பார்த்தார். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை சொப்பனக்காரராக தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாய் பார்த்தார். சபைகளை துன்பப்படுத்துகிற சவுலாக தான் சபைகள் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் இவன் எனக்காய் பல சபைகளை உருவாக்குற பவுலாக கர்த்தர் அவனை பார்த்தார். அதனால் நம்மளையும் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் தான் பார்க்கணும், மற்றவர்களையும் ஆண்டவர் அவங்களை எப்படி பார்க்கிறார் தான் பார்க்கணும். ஆனால் ஆமென்.